அறிவிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுப்பணித்துறையுடைய அறிவிப்பு. தலைப்பை மட்டும் படிக்கிறேன். நம்பர் 1, அனுமதித்தக்க அதிகபட்ச பிரீமியம் FSI முழுமையாக பயன்படுத்தப்பட்டு பன்னடுக்கு எழில்மிகு மற்றும் உலக தரத்திலான கட்டடங்களை அமைத்தல். நம்பர் 2, பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் பொறியியல் பட்டதாரிகளுக்கு பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் சலுகையுடன் வாய்ப்பு வழங்கப்படும். இதுதான் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு. ரூபாய் 1 கோடி வரை திட்ட மதிப்புள்ள பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் தகுதி வாய்ந்த பொறியியல் பட்டதாரிகளுக்கு அன்எம்ப்ளாய்ட் என்ஜினியரிங் கிராஜுவேட் சலுகையுடன் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படும். 1 கோடி தொகுப்பு நிதியுடன் தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமான கழகம், தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் நிறுவுதல். பொதுப்பணித்துறை நம்மளுடைய மற்ற துறையிலிருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம எப்படி கட்டணும்னு சொல்லியிருந்தோம். இன்னுமேட்டு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் 170வது வருஷம் நோக்கி போகும்பொழுது L&D டாடா இண்டஸ்ட்ரி மாதிரி நாங்கள் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கூட பேசியிருக்கோம். தமிழ்நாடு PW டிபார்ட்மெண்ட் உருவாக்கக்கூடிய தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ஆவின் மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி பிரைவேட் கம்பெனியுடன் போட்டி போடக்கூடிய ஒரு நிறுவனமாக PW டிபார்ட்மெண்ட்டை மாற்ற போறோம். அதாவது மாநிலத்தில் நடைபெறவுள்ள 200 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட அரசு கட்டட பணிகளை மேற்கொள்ளுதல், பயன்படாத அரசு நிலங்களில் வருவாய் உருவாக்கும் வகையில் கட்டடங்களை உருவாக்கல், தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நடைபெறும் பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கு தேவையான கட்டடம் கட்டுவதற்கு கோரப்படும் ஒப்பந்தங்களில் பங்கேற்றல். அதாவது இந்த நிறுவனம் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் நிறுவனம் ஒரு ஆவி நிறுவனம் மாதிரி ஒரு லாபம் நிறுவனம் மாற்றணும். ஒரு L&D மாதிரி ஒரு டாடா மாதிரி. இப்ப இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு 30-40 MOU போடுறாங்க. ஒரு பெரிய நிறுவனங்கள் வரும்போது அவங்களுடைய முதல் தேவை சாலைகள். அந்த சாலைகளுக்கு அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கான ஒரு ஃபேக்டரிக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை PW டிபார்ட்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அதில் நாங்கள் தரமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பிரைவேட் கம்பெனிக்கு உருவாக்குறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். பெரிய கார் நிறுவனங்களாகட்டும், பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனங்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்டே அதற்கான கட்டடங்களை கட்டுவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கப்பட்டு விட்டது. இந்த துறை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல L&Dயோட டாடாவோட மோதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த நிறுவனத்தை உருவாக்கி இருக்கோம். நம்பர் 4, பணி முன்னேற்றம், தர கட்டுப்பாட்டை கண்காணித்தல் மற்றும் வெளிப்படை தன்மைக்காக ஒரு செயலியை ஆப் உருவாக்குதல். நம்பர் 5, பொதுப்பணித்துறையில் ஒப்பந்ததாரர்கள் பதிவு முறையை மேலும் எளிமைப்படுத்துதல். நம்பர் 6, அரசு மருத்துவமனைகளின் பராமரிப்பு பணிகளை நவீனப்படுத்தும் நோக்கில் AI தொழில்நுட்பத்துடன் கட்டட மேலாண்மை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குதல். 6 மொத்த அறிவிப்பு 6. முக்கியமாக நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறையில் வெளிப்படை தன்மையுடன் டெண்டர்கள் உருவாக்கப்படும். எந்த விதமான பினாமி நிறுவனங்களோ எந்த விதமான ஒளிவு மறைவற்ற ஒரு டெண்டர்களை உருவாக்கி அரசு கஜானாவிற்கு எந்த லீக்கேஜ் இல்லாமல் இந்த துறையை ஒரு நேர்மையான முறையில் நிர்வகிக்க மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். அதன்படி அதற்கான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கப்படும். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை குறித்து 90 வெட்டு தீர்மானங்களையும், நெடுஞ்சாலைத்துறை குறித்து 167 வெட்டு தீர்மானங்களையும் மற்றும் பொதுப்பணித்துறை குறித்து 30 வெட்டு தீர்மானங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். வருங்காலங்களில் அரசினுடைய நிதி நிலைக்கேற்ப அவை நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்துள்ள அத்தனை வெட்டு தீர்மானங்களையும் திரும்ப பெற்றுக் கொண்டு மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மானிய கோரிக்கைக்கு உதவிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துறை ரீதியான அனைத்து செயலாளர் அவர்களுக்கும், தலைமைச் செயலர், நிதித்துறை செயலாளர், முதலமைச்சர் அலுவலகத்தில் உள்ள S1, S2, S3, S4 அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 49 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் உறுப்பினர் வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. மானிய கோரிக்கை எண் 49 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 697 கோடியே 36,20,000 மூலதன கணக்கில் ரூபாய் 353 கோடியே 59,42,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 50 லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரின் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை எண் 21 நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை. வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் திரும்ப பெறப்படுகின்றன. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை. மானிய கோரிக்கை எண் 21 கீழ் வருவாய் கணக்கில் 2,280 கோடியே 82,52,000 மூலதன கணக்கில் ரூபாய் 19,231 கோடியே 55,11,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 50 லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரின் தீர்மானம் மேலவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை எண் 39 கட்டடங்கள் பொதுப்பணித்துறை. வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியில் திரும்ப பெறப்படுகின்றன. கட்டடங்கள் பொதுப்பணித்துறை. மானிய கோரிக்கை எண் 39 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 521 கோடி 64,06,000 மூலதன கணக்கில் ரூபாய் 1,394 கோடியே 7,75,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 80 லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை எண் 35 மனிதவள மேலாண்மை துறை. வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதியும் திரும்ப பெறப்படுகின்றன. மனிதவள மேலாண்மை துறை. மானிய கோரிக்கை எண் 35 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 202 கோடியே 27,96,000 மூலதன கணக்கில் ரூபாய் 53 கோடி 5,83,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 3 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.